தெரேசா என்ற சிறு பெண் தன் பெற்றோருடன் வசித்து வந்தாள். தெரேசா தன் பெற்றோருக்கு செல்ல பிள்ளையாயும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவளாயும் இருந்தாள். நாள் இயன்ற மட்டும் பெரியோருக்கும் உணவு இல்லாதவர்களுக்கும் உதவி செய்பவளாய் இருந்தாள் தெரேசா. அது மட்டுமல்ல, தன்கிட்ட இருக்கிற விளையாட்டு பொருட்களையும் மற்ற குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்பவளாயும் இருக்கிறாள் தெரேசா. தெரேசா விடுமுறைக்காக தன் பாட்டி ஊருக்கு போறா. அந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கும். பசுமையான நிலங்கள், அழகான பூக்கள், இயற்கை வளங்கள், இப்படி பலவிதமான அழகை கொண்டது தெரேசாவின் பாட்டியூர். தெரேசா தன் பாட்டி ஊருக்கு சென்றதும் அங்குள்ள தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடினாள். பல மாதங்களுக்கு பிறகு தன் நண்பர்களை பார்ப்பதால் நீண்ட நேரம் தெரேசா விளையாடி கொண்டிருந்தாள். பின்பு இரவும் வந்துவிட்டது. தெரேசா நன்கு உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் ஜன்னல் வழியாக பூச்சி ஒன்று உள்ளே நுழைந்து அவளை கடித்துவிட்டது. பொழுதும் விடிந்துவிட்டது. தெரேசா அம்மா அவளை எழுப்ப அவள் அறைக்குள் வராங்க. அப்போ அவங்க தெரேசாவை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. தெரேசா அம்மா அவளை பார்த்ததும், என்ன தெரேசா, உடம்பெல்லாம் ஏதோ பூச்சி கடித்தது போல் தெரிகிறது என்று கேட்டார். உடனே தெரேசாவின் அம்மா அவள் அப்பாவிடம் இந்த விஷயத்தை கூறுகிறாள். அவள் அப்பாவும் அம்மாவும் தெரேசாவை மருத்துவரிடம் அழைத்து செல்கிறார்கள். மருத்துவர் அவளை பரிசோதித்துவிட்டு, விஷப்பூச்சி ஒன்று கடித்து விட்டது போல் தெரிகின்றது. இந்த மருந்தை 5 நாட்களுக்கு தவறாமல் காலையும் மாலையும் எடுத்துக்கொள்ளுங்கள், சரியாகிவிடும். மருத்துவரின் ஆலோசனையின்படி சில நாட்களுக்கு அந்த மருந்தை தெரேசா உட்கொண்டாள். ஆனாலும் தெரேசாவுக்கு குணமாகவே இல்லை. ஒரு நாள் தெரேசாவின் வீட்டின் கதவை யாரோ தட்டினர். அவள் அம்மா யாரென்று போய் பார்க்க, ஒரு வயதான முதியவர், அம்மா பசிக்கின்றது, உணவு இருந்தால் தாருங்கள். உடனே அவள் அம்மா அவரை வீட்டினுள் அழைத்து அவருக்கு உணவு கொடுக்கிறார். நன்றி அம்மா, இது ஒரு அரிய வகை மூலிகை. ஐயா, சில நாட்களுக்கு முன்பு என் மகளை ஒரு விஷப்பூச்சி கடித்துவிட்டது. அதனால் அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள். இந்த மூலிகையில் நிறைய பலன்கள் உண்டு. எப்படிப்பட்ட விஷமுள்ள பூச்சி போன்றவை கடித்துவிட்டாலும் இந்த இலையை சாப்பிட்டால் போதும், எல்லாம் விஷமும் முறிந்துவிடுமா. சரியான நேரத்தில்தான் கடவுள் உங்களை அனுப்பியிருக்கிறார். நான் சென்று வருகிறேன். மறுநாள் காலையில் தெரேசாவின் அம்மா முதியவர் சொன்ன விதமாக அந்த மூலிகை இலையை அரைத்து தன் மகளுக்கு கொடுத்தார். குடித்த சிறிது நேரத்தில் அவள் தழும்புகள் எல்லாம் மறைய தொடங்கிவிட்டது. பின்பு தெரேசாவும் பூர்ண குணமடைந்து தன் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். எப்படி கடவுள் தேவதூதனை அனுப்பி தெரேசாவுக்கு உதவி செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். தெரேசா எந்தவித எதிர்பார்ப்பும் அல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்பவராய் இருந்ததால் கடவுளே தேவதூதனை அனுப்பி தெரேசாவுக்கு உதவி செய்தார். தெரேசாவை போல் நாமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு.